பார்த்தீங்கன்னா நம்ம தேக்க மரம் எப்படி அழகாக நீட்டாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? சின்ன கண்ணில் வச்சோம், சின்ன கண்ணா குட்டி கண்ணா வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வளர்ந்துருச்சு. இந்த ஒரு சைடு வந்து எங்கள் மாமா க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். இவங்க தான் கொல்ல ஓனரு. சும்மா ஆக்ஷன் பண்ணுறாங்க வீடியோக்காக. எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. பொய் சொல்கிறான். இல்லை பாருங்கள், அதில் கிழங்கே இல்லை, வீணாக போனது கட்டி சும்மா உங்கள்கிட்ட பில்டப்புக்கு காட்டுறாங்க. பாருங்கள், கிழங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வீணாக போனதுங்க. மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களுக்கு நியாயத்தை செய்யுங்க. எங்கள் சித்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சித்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சித்தி கஷ்டப்பட்டு வீடியோ போடுது அப்படின்னு அவங்க தான் சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னாங்க. அதெல்லாம் நீனா சொல்லணும்டா பச்சி. நீ ஹாய், அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து எதை பற்றின ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியான பில்லு மண்டி போயிடுச்சு. பயங்கரமாக பில்லு முளைச்சி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு புடிங்கி போட்டு வச்சுருக்காங்கன்னு. இந்த மரளி செடிலாம் கீழே சாஞ்சிருச்சு. நான் தோட்டத்துக்கு வந்தே 2-3 மாதம் இருக்கும். இப்போ தான் வந்திருக்கேன். கத்திரிக்காய் அந்த மிளகாலாம் அறுவடையானதுலேருந்து நான் அந்த பக்கமே வர்றதில்ல. இப்போ எதுக்காக க்ளீன் பண்ணுறோன்னா, தோட்டத்தில் வந்து விதை போட போகிறோம். பூச்செடி வச்சுட்டு காய்கறி செடிலாம் போட போகிறோம். அதுக்கு தான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கிழங்கு வீணாக போயிடுச்சு, மழையில் சாஞ்சிடுச்சு. சாஞ்சப்பயே உடச்சிருந்தாலும் ஏதாவது கிழங்கு இருந்திருக்கும். அப்போ உடைக்காமல் விட்டுட்டாங்க, எல்லாம் வீணாக போயிடுச்சு. மொட்டை கொசு பயங்கரமாக வந்துருச்சு. விவசாயி இப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பண்ண போகிறாங்க? அது மூலம் இல்லையா, அதெல்லாம் கிழங்கு நாங்கள் உடச்சிட்டோம். குட்டி குட்டியாக இருந்துச்சு. அப்படியே அந்த கழுவியை வெட்டி மறுபடியும் புழைக்க வச்சா புழைச்சிக்கும். ஓகே, பாய். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஏன் கிழங்கு பிடுங்க போகிறாங்களா? நான் இல்லை. இதெல்லாம் அன்னைக்கே பண்ணியிருக்கணும். ஓகே, அன்னைக்கே பண்ணியிருந்தா நல்ல கிழங்கு கிடச்சிருக்கும். இப்போ என்ன இருக்கும் அதில்? காட்டு கிழங்கு இருக்கா அதில்? சும்மாவா? கிழங்கு இல்லைன்னு நினைக்கிறேன், வெறும் வேறு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கிழங்கு மட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கிழங்கு பெருசாக இருக்கு. மரவள்ளி கிழங்கு, ரோஸ் மரளி. இதை சாப்பிட்லாம். வடை சுட்டு சாப்பிட்லாம், சிப்ஸு போட்டு சாப்பிட்லாம், பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், கருவாட்டு குழம்பு வைக்கலாம், சிப்ஸு போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பெரிய கிழங்கு இருக்குது. பரவாயில்ல, ஒரு பலன் கிடச்சிருக்கு. இதில் நான் இருக்காதுன்னு நினச்சேன், இதில் இருக்குன்னு நினச்சதில் இல்லை. கிழங்கே இல்லை அதில். எங்கே இருக்கு பாருங்க மக்களே. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மரளி கிழங்க உடச்சி சாப்பிட்றான். செடிலாம் கீழே விழுந்து கிடக்குது. மழையில் சாஞ்சிருச்சு எல்லாமே. அதில் ஒரு கிழங்கு தூக்கிட்டு இருந்துச்சா, அதை உடச்சி சாப்பிட்றான் மன்மதன். கிழங்கு எப்படி இருக்கு?
கொஞ்ச நாள் தோட்டத்துக்கு வரல நான் வராமல் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ புல்லு வந்துருச்சு. உருட்டலாம் இல்லை, நான் வராதல்ல என்னோட பாதம் படாமல் எங்கள் தோட்டமே வீணாக போயிடுச்சு. பாருங்களேன், கரும்பு நல்லா வளைஞ்சிருச்சு. கரும்பு தெரிதான், இருங்க வரேன் கிட்ட. இது என்ன கரும்பு சொல்லுங்க? பிக் கரும்பு, பொங்கல் கரும்பு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ரோஜா செடிலாம் இப்போ தான் துளுக்குது. மரளி செடி வந்து இதுலேருந்து தான் உடைச்சேன் கிழங்கு. எப்படி இருக்குது? இப்போ எதுக்கு இதை க்ளீன் பண்ணுறோன்னா, க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீக்கங்காய், சொரைக்காய், புடலங்காய், பாவக்காய், அவரைக்காய் அந்த செடிலாம் போடலான்னு இருக்கும். அதுக்காக தான் க்ளீன் பண்ணுறோம். இங்கே கூட ஒரு கிழங்கு இருக்குது. டேய் வீணாக போயிடுச்சு பாடுறா. ஆ அதான் அப்புறம் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுச்சுல்ல. இல்லைடா வீணாயிடுச்சு. அதான் இது தூக்கிட்டு வந்துச்சு, அப்புறம் பிழைக்காது இடம். இது இந்த கிளைய உடையா. நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்குல்ல. க்ளீன் பண்ணுறது யாருன்னா எங்கள் மாமா தான் க்ளீன் பண்ணுறாரு. கொசு கடிக்குது பயங்கரமாக, உள்ளார நிற்கவே முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இவ்வளோ ஹைட்டுக்கு எடுத்து போட்டிருக்காரு. கிழங்கு உடையாமல் போடுங்க. போகல தானே. அது என்னது? அது என்னது கிழங்கு? இல்லை அது வீணாயிடுச்சு. அது என்னைக்கு கீழே சாஞ்சுதோ அன்னைக்கே வீணாயிடுச்சுடா. நாத்தடிக்குதா? அதான் ஐய, இதை கீழே சாஞ்ச அன்னைக்கே நான் உடைங்கன்னு சொன்னேன். யாரும் என் பேச்சு கேட்கல. இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு சிலது வந்து வீணாக போயிடுச்சு. உடையாண்டா. ஏய் என்னடா பண்ணி போய். இங்கே பாருங்க சின்ன சின்னதாக இருக்கு. இவன் வந்து ரொம்ப கலாய்க்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கிழங்க போய் காலால் உதைப்பாங்களாடா. வீணாயிடுச்சுங்க, மழையில் சாஞ்சிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கே இருக்கு? அருமையான கிழங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏய் பண்ணி பையா. டேய் ஒழுங்காக உடையாண்டா. அவ்வளோதான். அப்புறம் அதில் எங்கே இருக்குது உடையாண்டா. இருக்குது நல்லா உழைப்பள்ளி கொள்ளையில். ஆமாம் ஒன்றுமே செய்யல. வந்து கிழங்கு மொழி வச்சா காலம் இந்த மாதிரிலாம் நல்லா வைப்போம். சூப்பராக வந்துருக்கு. இப்போ வெட்ட போகிறான். இந்த தேக்க மரத்தை இவன் தான் வெட்ட போகிறான். அதுக்கு தான் இப்போ கூப்பிட்டு வந்துடுறேன் நைஸாக. சொல்லுவாங்க கண்டிப்பாக.